யாரா சிலை உடைச்சது? நாங்கண்ணா சரி போங்க. கிரிக்கெட் விளையாடுறப்போ சிலையை உடைச்சது எந்த பசங்க தான். ஆனா அவன் தான் இவன் தான் ஒருத்தன் காட்டி கொடுக்காம நாங்க தான் உடைச்சோன்னு மொத்தமா சொல்றாங்க. அந்த 10 வயசு பையங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்கள பெத்து போட்ட உங்களுக்கு இல்லாம போச்சு ஐயா. தொட்டதுக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு போய் மனுஷ உசிரிக்கே மரியாதை இல்லாம பண்ணிட்டீங்களா ஐயா. 1/2 கிலோ சிமெண்ட் வாங்கினா உடஞ்சு போன சிலையை ஒட்ட வச்சிடலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உசுரை திருப்பி வாங்க முடியுமையா? அது எப்படிங்க? எங்க ஜாதிக்கு ஒரு ஆவணங்கிறப்பா. பாப்பா, உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே, என்னாச்சு? கிடைக்கலைங்க. ஏன்? உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு. காலேஜ் நடத்தணும் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட்லன்னு சொன்னாங்க? ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் கேட்கறாங்க. வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம்